தூய்மை பணியாளர் பிரச்சனையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மனுவை ஏற்று மேல்முறையீட்டு மனுவை முடித்து வைத்து உயர்நீதிமன்றமானது ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் தர கேட்கலாம். ரமேஷ்குமார், விவரம். சென்னை மாநகராட்சியில ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்கள்ல அந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கியதை எதிர்ப்பு தெரிவித்து தான் உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்புல பல்வேறு கட்ட போராட்டங்கள் என்பது சென்னையில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இதற்கு எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சி. குமரம்பன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் குமாரசாமி ஒரு மெமோ ஒன்றை அவர் தாக்கல் செய்தார். அதுல அந்த சென்னை மாநகராட்சியினுடைய 5 மற்றும் 6வது மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய சுய உதவிக்குழுக்களின் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 1400 பேரை 4வது மற்றும் 8வது மண்டலங்கள்ல மீண்டும் பணியமர்த்த பெருநகர சென்னை மாநகராட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக அதுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள 3 விவகாரங்களை அங்கேயே தொடர்ந்து நடத்துவது என இருதரப்பு முடிவு செய்துள்ளதனால இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அந்த உழைப்போர் உரிமை தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதையடுத்து அந்த பிரச்சனை என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.